வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீ பாலாஜகன் கந்தசாமி. இதில் பாருங்கள், இந்த முறை நடந்த யூஜிடிஆர்பியினுடைய அந்த கொஷின் பேட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு இந்த தமிழ் தகுதி தேர்வு வந்தது பார்த்திங்களா. இதில் இருந்துட்டு நம்ம மெட்டீரியலில் டைரெக்டாக எத்தனை கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத இதில் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நேர் நிறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவே நம்ம போட்டிருக்கோம். இதில் நேர் தேமா நிறை நேர் புளிமா அப்படின்னு சொல்லிட்டு அதில் காய் சேர்ந்தால் என்ன, கனி சேர்ந்தால் என்ன அப்படிங்கிறதோட ஷார்ட்கட்டாகவே உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் போட்டிருந்தேன். இது வந்து நம்ம மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 1, அதாவது இதில் இருக்குது. எதுலன்னா நம்மளுடைய யாப்பிலக்கணக்கம் இலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யாப்பிலக்கணம் யாப்பருங்கலங்காரிகை அப்படிங்கிற ஒன்று இருக்குது இல்லைங்களா. அதை விட்டுட்டு இலக்கணத்தில் பார்த்திங்க அப்படின்னா இலக்கணம் பேஜ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் கொடுத்துருக்க வரிசை பேஜ் நம்பர் 89 இதில் இருக்கும் இலக்கணத்தில். ஸோ இதில் வந்து இந்த டேபிளர் காலம் தான். இதில் பாருங்கள், நேர் தேம், அதாவது நேர் சேர்ந்தால் காய், நிறை சேர்ந்தால் கனி அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். நிறைன்னு வந்தது அப்படின்னா அது கனி. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும், நேர் தேமா, நேர் புளிமா, நிறை கருவிலம், நிறை கூவிலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலாவை நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கூட நேரெல்லாம் சேரும்பொழுது காய் வரும், நிறையெல்லாம் சேரும்போது கனி வரும்னு இதுக்கு நம்ம ஷார்ட்டாகவே இந்த அசையை பயப்பட எப்படி மைண்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்போம். இது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு அப்படிங்கிற இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்துட்டு டைரெக்டாக நம்ம மெட்டீரியல்லையே எந்த இடத்துல இருக்குது, எங்கெங்கே அந்த வினை சொல்லுக்காக அந்த இதில் அந்த சொற்றொடருக்காக நம்ம இதில் கொண்டு வந்திருப்போம். இதை பாருங்கள், பின்வரும் முறையான தொடர் அப்படிங்கிறது தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள், ஓர் இடத்திற்கு வருபவரின் வருகையை உறுதி செய்யும் பொருட்டு வலுவாக கூறும் வலுவமைதியின் பெயர் யாது அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்களா. இது வந்து எந்த இடத்துல இருக்குன்னா இதில் வருஷம் பாருங்கள், குடியரசுத் தலைவர் நாளை வருவார் என அமைதல் வேண்டும், அவ்வாறு அமையவில்லை என்றால் நம் பிழையாக கருதும், ஏனெனில் அவர் வருகையின் உறுதித்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு கால வலுவமைதியாக காலத்தை குறிக்கக்கூடியதை நம்ம இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் அங்கே நமக்கு வந்திருக்கிறது வந்து காலத்தை குறித்து வேறொரு, அதாவது ஜென்ரலாக ஒரு எக்ஸ்பிளைன் விஷயமாக கொடுத்துருக்காங்க. இப்போ குடியரசுத் தலைவர்னு பர்டிகுலராக ஒரு பர்சன் எக்ஸாம்பிளாக கொடுக்கல, பட் இதில் வந்து விரிவாக்கமாக கொடுத்துருக்காங்க. கால வலுவமைதிக்கு என்ன ஒரு விரிவாக்கம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம புக்கில் வந்துருப்பாங்க, இலக்கணம் பேஜ் நம்பர் 154 இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் உரைநடை துணை பாடம் அதில் வந்து பாருங்கள் பேஜ் நம்பர் 213 இந்த கேள்வி என்னதுன்னா, இதில் பாருங்கள், சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும் நீரற வரியா கரகத்து என்ற புறநானூற்று பாடல்களில் கரகம் என்ற சொல் இடம்பெறுகிறது. சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் கொடக்கூத்து அப்படின்ற ஒரு ஆடலும் குறிப்பிடப்படுகிறது. கூற்று 1 மட்டும் சரி. இது வந்து ஆன்சர் கொண்டானதை இதில் கொடுத்துருக்காங்க. கூற்று 1, 2 மற்றும் 2 சரி அப்படிங்கிறது வந்து இதில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. நீரற வரியா கருத்து அப்படின்னு புறநானூற்று பாடல்கள் இதில் வரிசை நம்ம கொடுத்துருக்கு. சிலப்பதிகள் மாதவி ஆடிய பாடல், இதுவும் டைரெக்டாகவே இந்த லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டைரக்ட் லைன் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், செய்யுள்ள பேஜ் நம்பர் 223 அன்னை மொழின்னு வருது பாருங்கள். பாவலர் பெருஞ்சித்தனார் அப்படிங்கிறதுல பாவலர் பெருஞ்சித்தனாரின் கனிச்சார் தொகுதி 1 தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது டைரெக்டாகவே நமக்கு இதில் கொடுத்துருப்பாங்க வரிசையாக. அதை பாருங்கள், முந்துற்றோம் யாண்டும் தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதை ஹைஃபன் பண்ணியிருக்கிறது வந்து நம்ம இதுக்காக தான். அடிகள் நீரே அருளுக யார் யாரிடம் கூறியது, சித்தலை சாத்தனார் இளங்கோவடிகளிடம் கூறியது. இது பேஜ் நம்பர் செய்யுள் வந்து பாருங்கள் 96 கொடுத்துருப்பாங்க. மணிமேகலின் ஆசிரியர் சித்தலை சாத்தனார் கோவலன் கண்ணி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்பதால் இளங்கோவடிகளும் 40 யாம் ஓர் பாட்டுரை செய்யுள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காப்பியத்தை படைத்தார் அப்படின்னு ஒரு தகவல் இதில் நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து செய்யுள் புக்கில் இருக்குல்லைங்களா, அதில் 96 இருக்குது. முரண்படும் மெய்மை என்ற சொல் உணர்த்துவது யாது, சரியானுடைய கூறுக அப்படிங்கிறதுல இது வந்து துணைப்பாடம் மற்றும் முறையோட பேஜ் நம்பர் 189 கொடுத்துருக்காங்க. அதுதான் பாருங்கள், பின்னாடி இதில் இருக்குது. படிப்பவருக்கு முரண்படுவது போல் இருக்கும், உண்மையில் முரண்படாத மெய்மை சொல்வது முரண்படும் மெய்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகவல் நமக்கு அதில் வந்திருக்கும். நெக்ஸ்ட், அமைச்சருக்குரிய கடமைகள் என நன்று தீது இவற்றை ஆராய்தல், அது மட்டுமின்றி அன்பு மரணம் தவறாது காக்க வேண்டும் என்று குறிப்பிடும் சங்க நூல் எது, மதுரை காஞ்சி அப்படின்ட்டு. இதையும் நம்ம இதில் பாருங்கள், நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பு மரணம் காத்தலும் அமைச்சர் கடமை மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக் இதில் நம்ம கொடுத்துருக்கோன்னா உரைநடை மற்றும் துணை பாடல் பேஜ் நம்பர் 232 இருக்குது. அதில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், தவறான இணையை தேர்வு செய்க. இது வந்து ஊமை தொகை வந்து இதில் முறுக்கு மீசை வந்தார் இலக்கணம் புக்கில் பாருங்கள் 166 அதே லைன் டைரெக்டாக கொடுத்துருக்கோம். அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஊமை தொகை அன்மொழி தொகை இதில் வரிசையாக நம்ம அந்த டைட்டில் இதில் இருக்கும் பாருங்கள், முறுக்கு மீசை அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு, சரியான விடையை தேர்வு செய்க மாப்போ சிவஞானம் சிலம்பு செல்வர்னு சொல்கிறது கூற்று 1, 2 சரி அப்படிங்கிறது இதில் பாருங்கள் வரிசை நோட் பண்ணி கொடுத்துருக்கு. இளங்கோ தந்த சிலம் இதில் இந்த வரிசையாக சிலப்பதிகார பற்றி வரிசை அதில் நம்ம கொடுத்துருக்கு, வரிசையாக பார்த்துக்கோங்க. லைன் பை லைனாக சட்ட மேலவைத் தலைவராக பதவி வகித்தார். பாரதமணி, கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் பணிபுரிந்தார் அப்படின்னு சொல்லிட்டு
பேஜ் நம்பர் 221. இதில் வரிசையாக பாருங்கள். இவங்க தந்தவர்கள் எனவே பட்டி திட்டியமும் சிலப்பதிகமானவர்களும் சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் அவருக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரிசையாக பார்த்துருப்போம். படித்து இதில் ஃபுல்லாகவே தெரிஞ்சிருப்போம். சரி, ரைட். இதில் வரிசையாக பாருங்கள். வஞ்ச புகழ்ச்சி அணிக்கு பொருத்தமான குரலை தேர்வு செய்க தேவர் அணையார் கைவர் அவர் தாம் மேமனை செய்து தொழுகலான் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வரிசையாகவே இந்த பாருங்கள். தேவர் அணையார் கைவர் எடுத்துக்காட்டுதில் நம்ம கொடுத்துருப்பாங்க. வஞ்ச புகழ்ச்சி அணி இது இலக்கணத்தில் வந்து பேஜ் நம்பர் 99 இருக்கும். அதனுடைய பாடல் பொருள். அப்புறம் பொருத்துகளை வந்து வினையடி விகுதியுடன் சேர்வது விகுதி பெறாத வினைப்பகுதி கேடு சூடு அப்படிங்கிறது எண் காலம் இடம் பால் உணர்த்தாமல். இதுக்கான எக்ஸாம்பிளாக இதுக்கு ஆன்சர் வந்து இதில் கொடுத்துருந்தாலும் இலக்கணத்தில் பேஜ் நம்பர் 37, 38, 39 விகுதி பெறாமல் வினைப்பகுதியை தொழில் பெயராதல் முதல்நிலை தொழில் பெயர் அப்படின்னு சொல்கிறது. விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வரும் தொழில் பெயர் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு வரிசா கேடு சுடு இது எல்லாமே அங்கங்கே அந்த இடத்துல கொடுத்துருக்கோம். அதனால் அந்த பேஜ் நம்பர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 37, 38, 39 அப்படிங்கிற வரிசை. அடுத்தது பாருங்கள். தொழில் பெயர்லையும் இதில் ஒன்று கொடுத்துருக்கு. தொல்லாத சீர்கள் தாழ்வாக வரும் இது வந்து வஞ்சிப்பா. இலக்கணம் பேஜ் நம்பர் 98. தூங்குலசை சீர்தோறும் துள்ளாது தூங்கி வரும் தாழ்ந்தே வரும் தாழ்வாக வரும் அப்படிங்கிறது வஞ்சிப்பா தூங்குலசை. இதில் பாருங்கள். திருத்தணிகை உலா குறிப்பிடும் ஐம்பெருங்காப்பிய வைப்பு முறை எது? சிவக சிந்தாமணி சிலப்பதிகாரம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறதுல இதில் என்ன ஐம்பெருங்காப்பியங்களில் பேஜ் நம்பர் 92 செய்யுள்ள மா என்ற சொல்லின் இருபொருள் தருக பெரியது விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்யுள்ள பேஜ் நம்பர் 11 இருக்குது. மா விலங்கு இதெல்லாம் விஷயம். கரிசல் மண்ணின் வாழ்க்கையை ராஜநாராயணுக்கு முன் எழுத தொடங்கிய படைப்பாளி யார்? கு அழகரிசாமி. உரைநடை துணை படத்தில் பேஜ் நம்பர் 239 இருக்குது. கரிசல் எழுத வரிசையில் மூத்தவரை நலாம் கீராவுக்கு இவர் எழுதிய கடிதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக. பிழையான் நன்மொழி என்று வாய்மை கூறும் நூல் எது? நற்றிணை அப்படின்னு சொல்லிட்டு உரைநடை துணை படத்தில் வந்து 232 வாய்மையை பிழையான் நன்மொழி என்று நற்றிணை குறிப்பிடுகிறது. இந்த லைன் கொடுத்துருக்கோம். அடுத்து பாருங்கள். போல செய்தல் பண்பு எக்கலையின் ஆட்டம் பொய்க்கால் குதிரையின் ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொய்க்கால் குதிரையின் ஆட்டத்தில் துணைப்பாடம் உரைநடை இதில் பாருங்கள் 220 பேஜ் நம்பரில் இதில் கொடுத்துருப்போம். போல செய்தல் பண்புகளை பற்றி பின்பற்றி நிறுத்தி காட்ட வேண்டும். அடுத்து பாருங்கள். ஜெயகாந்தன் படைப்பொருள் திரைப்படமான படைப்பது ஊருக்கு 100 பேர் அப்படிங்கிறது 100 ஊருக்கு 100 பேர். உரைநடை துணை பாடத்தில் பேஜ் நம்பர் 233 பாருங்கள். இந்த இடத்துல நம்ம அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் ஊருக்கு 100 பேர். அதே மாதிரி உன்னை போல் ஒருவன் யாருக்காக தான் இதெல்லாம் பொருத்தம் இல்லாததை கண்டறிக நாவல் புதிய வார்ப்புன்னு சொல்லிட்டு துணைப்படம் உரைநடத்தில் வந்து உரைநடை துணைப்பாடத்தில் பேஜ் நம்பர் 68 புதிய வார்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வரிசையாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து நாவல் சிறுகதை தொகுப்பது. இந்த புதிய வார்ப்புகள் வந்து சிறுகதை தொகுப்பு. ஆனால் நாவல் கொடுத்துருக்கோம் அது பொருத்தம் இல்லாதது. அடுத்து பாருங்கள். உரைநடை இது இந்த கேள்வி பாருங்கள். கல்வியும் செல்வம் பெற்ற பெண்கள் விருந்தும் டேஸ் செய்வதாக கம்பர் குறிப்பிடுகிறார். ஈகை துணைப்படம் உரைநடையில் பேஜ் நம்பர் 237 கொடுத்துருக்கு. விருந்தும் போட்டதும் அப்படிங்கிற கல்வியும் செல்வம் பெற்ற பெண்கள் இந்த லைன் அப்படியே வந்திருக்கும். கீழ்கொண்ட தொடர் எதனை குறிக்கிறது? வினைமுட்டு தொடர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்டைரக்டாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ மயிலுறுத்துகின்ற அப்படின்னு சொல்லிட்டு இவர் இருக்குது அப்படின்னா இது வந்து பாரதியார் பாடிய ஒரு பாடலுடைய வரிகள். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்னா அதை நம்ம பிரித்து நம்ம எழுதிக்கணும். மயில் கூட்டல் உருத்து அப்படின்னு நம்ம பிரித்து எழுதும் பொழுது உருத்து. இப்போ உயிர் எழுத்து இதில் என்ன? இதை வந்து நம்ம தெரிஞ்சு தான் நம்ம பண்ணிக்கணும். இப்போ வந்து உடல்ங்கிறது மெய். இந்த உடல் மேல் உயிர் எழுத்து வந்து ஒன்றுவது இயல்பே இல் கூட்டல் உ லு. இது வந்து இந்த எதில் நம்ம படிப்போம் அப்படின்னா இந்த புணர்ச்சி விதிகள் இருக்குது பார்த்தீங்களா? ஆதி நிழல் அடியகரம் அந்த மாதிரி அந்த டாப்பிக்கில் வந்து இதை பற்றி நம்ம படிச்சிருப்போம். ஸோ இது இவங்க கொடுத்துருக்கிறது வந்து ஒரு பாரதியாருடைய லைனை எடுத்து இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்காங்க. அது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. இது எங்கேயுமே வெளியில் போகலை. பட் இது வந்து இப்படி டைரெக்டாக இந்த கொஷின் அவங்க மேக் பண்ணதில்லை. இது வந்து டைரெக்டாக அவங்க கொடுக்கல. பட் நாம் வந்து இதில் தெரிஞ்சுக்கணும். மயில் உருத்து இது எப்படி வந்து எந்த இது வரும்? உயிரின் உக்குருள் மேய்விட்டு ஓடும் அப்படிங்கிற இது செட் ஆகாது. அப்போது உடல் இது எல்லாத்தையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு தான் இதுக்கு தான் ஆன்சர் நம்ம பண்ணணும். அடுத்து பாருங்கள். கிடந்த என்ற சொல்லின் பகுப்பத உறுப்பிலக்கணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக பார்க்கும்போது எல்லாமே அந்த ஒரு இதுக்காக தான் அவங்க வந்து திங்க் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நாம் இங்கே என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஒரு சில கொஷின்ஸ் வந்து புக்கில் டைரெக்டாகவே இருக்காது. அதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பாருங்கள். இதெல்லாம் திருக்குறள் தெரிஞ்சாலே போதும். ஈதலே கனவிலும் இதெல்லாம் வரிசையாக நம்ம போட்டுக்கலாம். செந்தாமரை இதுவும் வந்து அதே மாதிரி தான். ஈறுபோதல் முன்னின்ற மெய் தெரிதல் இது வந்து பாருங்கள். செம்மை கூட்டல் தமிழ் இது நம்ம என்ன சொல்கிறது கிளாஸ் வீடியோவில் இதை நம்ம நடத்தியிருக்கோம். புணர்ச்சி விதிகள் அப்படிங்கிறதுல பாருங்கள். புணர்ச்சி விதிகள்லேயே நமக்கு 2-3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த இது
பார்த்துருக்கலாம். செம்மை கூட்டல் தாமரை இருக்குது அப்படின்னா ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டது. இந்த செம் குட்டல் தாமரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். இப்போ இதை வந்து நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த செம் இம்முங்கிற எழுத்து வந்து முன்னாடி இருக்கக்கூடிய இதுக்காக முன்னின்ற மெய் எழுத்தானது திரிந்துவிடும். இப்போ இம்மானது எப்படி திருந்ததுன்னா இந்துன்னு திரிந்துவிடும். நமக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரலாம். அதாவது தா கிட்ட இத்து கூட்டல் ஆ இருக்குது. அப்போது இந்த இத்தின் இணை எழுத்து இந்து வரும். ஸோ இனமகள் விதிப்படி அங்கே அப்படின்னு நம்ம படிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்கிறதுல நம்ம இதை படிக்கலாம். பட் இது தவறு. எப்படின்னா, இம்முங்கிற எழுத்து இல்லாமல் இருந்தால் இத்துக்கு இணை எழுத்து இந்து மிகும். பட் இம்மு இருக்கிறதுனால இம்மை என்ன பண்ணுவீங்க? அப்போது செம்மு நீங்கள் சொல்கிற கணக்கு அப்படி பார்த்தீங்கன்னா செம்மு இந்து இப்படி தானே வரும். இப்படி ஒரு வார்த்தையை நம்ம மேக் பண்ண முடியுமா? செம்மு இந்து தாமரைன்னு வருமா? அப்போ இந்த இம்முக்கு போகிறதுக்கு ஒரு ரூல்ஸ் வேணும். அப்போது இதுக்கு என்ன ரூல்ஸு? உடல் மேல் உயிர் வந்து, அதாவது என்ன சொல்கிறது, உக்குரல் மேய்விட்டு ஓடுமா? அது உக்குரல் இங்கே வரல. அப்படிங்கிறப்ப நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, இது திரிதல் தான். முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு எழுத்தானது வேறொரு எழுத்தாக திரிந்து வருவது முன்னின்ற மெய் திரிதல். அப்போ இம்முக்கு பதிலாக என்னவாக தெரியும்? இந்து அப்படிங்கிறது திரியும். அப்படி திரிஞ்சு வந்தால் மட்டுமே இந்த வார்த்தையை மேக் பண்ண முடியும். அதனால் என்ன பண்ணுவோம்னா, இனமைகள் வராது அப்படிங்கிறது இங்கே தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இம்முக்கு பதிலாக இந்து வர்றதுனால சே இந்து நமக்கு கிடைச்சிருது. அந்த தாமரையை தூக்கி இங்கே நம்ம போட்டு இந்த வார்த்தையை மேக் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஆன்சர் நமக்கு. அப்படிங்கிறப்ப முன்னின்ற மெய்த்தெரிதல் தான் இதுக்கு சரியான ஒரு ஆன்சர். சரிங்களா? இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு 7, 8, 9 கொஷின் பக்கம் இருக்குது. உணர்வு பொங்கி கவிதை படைக்கும் நேரங்கள் தடையாக விளங்கும் யாப்பு எளிதாக விடியும் கொள்ள வைத்திருக்க கவிஞர் பாரதியார். இது வந்து கொடுத்துருப்பாங்க. பிழையான் நன்மொழி இதெல்லாம் பாருங்கள். இது ஆக்சுவலி வந்து இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, சிறப்புன்னு சொல்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரியான கொஷின்ஸ் இதில் கொஞ்சம் நிறைய கேட்டிருக்காங்க. அது அதிகமாக இல்லை. இப்போது 30 கொஷின் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 4-5 கொஷின்ஸ் தான் அந்த மாதிரி திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சிலது வந்து இன்னுமே புக்கு உள்ளே இருக்கும். அதை நம்ம தேடி எடுக்கணும். வந்து இப்போ ஃபஸ்ட்டு டக்குன்னு உடனே நேற்று இது இப்போ யூஜிடிஆர் முடிஞ்ச உடனே நம்ம உடனே முன்னாடியே இருந்த கொஷின்ஸ் தான் நம்ம இங்கே எடுத்து காட்டியிருக்கோம். இன்னும் ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது. நம்ம மெட்டீரியல் தான் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம தேடணும். அதனால் என்ன ஒரு 8-9 கொஷின் தானே வெளியே இருக்குது. அதுலேயும் நாம் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது 4-5 கொஷின் இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு 4-5 கொஷின் உள்ளே இருக்கும். அதையும் தேடி பார்த்துக்கலாம். மொத்தத்தில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 30 கொஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25-26 கொஷின் வந்து நம்ம மெட்டீரியல்லேருந்து வந்திருக்கு. அது அப்படி ஒர்க் அவுட் மீதி இருக்கிறது வந்து நாமளாக ஒர்க் அவுட் பண்ணுறது. நம்மளுடைய கிராமர் இப்போ மேத்ஸில் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு அவங்க ஒரு கணக்கு கொடுத்துருவாங்க. அதை நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறோம் அந்த மாதிரியான இந்த இலக்கணம் வந்து அப்படி தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து என்னென்னா, நம்ம மெட்டீரியல் வந்து இத்தனை கொஷின்ஸ் யூஜிடிஆர்பியில் அது தமிழ் தொகுதி தேர்வில் இத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஸ்பெஷல் தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.